தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இரட்டை கொலை நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். தமிழர் தளபதி, வணக்கம். கொலையானது எப்போது, எப்படி நடைபெற்றது? கொலை குறித்த விவரங்கள். கடலூரை சேர்ந்த கடலூர் மாவட்டம் கடலூருக்கு பக்கத்தில் உள்ள எம் புதூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு அப்புராஜ் என்ற ஒரு இளைஞரும், அதன் அருகே உள்ள டி புதூர் கிராமத்தை சேர்ந்த சரண்ராஜ் என்ற இளைஞரும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அடுத்தடுத்து காணாமல் போயுள்ளனர். இது குறித்து அவர்கள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட இந்த திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. அந்த புகாரின் பேரில் காவல்துறை கடந்த 20 நாட்களாக விசாரணை மேற்கொண்டாங்க. இதில் அடிப்படையில் நேற்று பார்த்தோம் என்றால் இந்த விசாரணையில் சக நண்பர்களே அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதனால அந்த சக நண்பர்களை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் தற்போது ஒரு அதிர்ச்சி கூட்ட தகவல் கிடைத்துள்ளது. அதாவது பார்த்தோம் என்றால் இந்த விருத்தாச்சலம் அடுத்த நெய்வேலி NLC சுரங்க மணல் மேட்டில் இந்த 2 பேரை அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்டதாக தற்போது தகவல் கூறப்படுகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது கடலூர் மாவட்ட காவல்துறை, மருத்துவத்துறை, தடவல் நிபுணர்கள் என அனைவருமே தற்போது அந்த NLC மணல் மேட்டில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த இடத்துல தற்போது JCB இயந்திரத்தின் மூலமாக அந்த உடலை தோண்டி எடுக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இளைஞர்கள் புதைக்கப்பட்ட இடம், அந்த இடம் என்பது இந்த திமுக ஒன்றிய துணை செயலாளர் இருக்கக்கூடிய கணேசன் என்பவருக்கு குவாரிக்கு சொந்தமான அந்த குவாரிக்கு அருகாமையில் தான் தற்போது இந்த கொலையை இந்த 2 இளைஞர்களும் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த உடலை கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் இப்போ கடலூர் மாவட்டத்தில் 2 கொலை நடந்து உள்ளதால் தற்போது விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.